வைத்து தொழுது அழுது அத்துணை பேரும் அரோகரா என்று சொல்லுகிற பொழுது அந்த அண்ணாமலையாருடைய தலையிலே அந்த தீபம் ஏற்ற போகிற மலையிலே பக்தர்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள்? குகை நமச்சிவாயர் அந்த இடத்திலிருந்து இறைவனுடைய திருவடி இருக்கிற இடத்திலே அந்த தீப கருணையை காண்பதற்காக கூடியிருக்கும் மக்களை மகிழ்ச்சியில் உள்ளாக்கும் தருணம் வந்துவிட்டது. இறைவன் தன்னுடைய முழு அலங்காரத்துடன் காட்சியளிக்கின்ற தருணத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். அழகான அலங்காரத்துடன் முகத்தில் புன்னகை ஒளியை தந்து அருளை தந்து நம்மை உய்விப்பதற்காக பேராட்டத்துடன் இப்பொழுது நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார். அழகான அலங்காரம், மஞ்சளும் நீலமும் கலந்த பட்டுடை, மஞ்சளும் வெண்மையும் சிகப்பும் கலந்த மலர்கள் 99 வகை மலர்களை கவிழர் தந்து உத்தமர்தம் உறவு வேண்டும் இன்னொன்று வைத்து புறமொன்று பேசுவார். வேதத்தில் நான்கானவன் அமுதங்களில் தலை சிறந்த பூதமாகிய நிலத்தை தாங்குகிற, நீரை பெருக்குகிற, வாயுவை அணைக்கிற, கவியகமையாக இருக்கிற அந்த பஞ்சமூர்த்திகளிலே பஞ்சமூர்த்தி இதோ வந்து கொண்டிருக்கிறார். 5வது மூர்த்தி வந்து கொண்டிருக்கிறார். அன்றுக்கு உள்ளே போன பெருமாள் இறைவனுடைய திருவடியவில்லை, முடியை பார்ப்பதற்கு அவனாலும் இயலவில்லை. அன்னமே நானே என் இறகுகள் பறக்க, என் சிறகுகள் விரிக்க இத்தனை காலமும் அந்த இறைவனுடைய முடியை காணவில்லையே என்று அத்தனை பேரும் என்று கேட்டார். பிரம்மனிடம் அன்னத்திடம் அவர் சொன்னார், நான் எங்கிருந்து வருகிறேன்? இறைவனுடைய திருமுடியிலிருந்து நான் வருகிறேன் என்று தாளம் சொன்ன பொழுது பிரம்மன் ஒரு முடிவெடுத்தான். நான் உயர்ந்தவன், நான் சிறந்தவன் என்று நிரூபிப்பதற்காக மனம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இடம் தரும் மனம் தரும் அபிராமி கடைக்கற்களே என்று சொல்லுகிற கண்ணுக்கு கண்ணாய் காத்து நிற்கிற ஏகனாய் அநேகனாய் ஒருவனாய் உள்ளம் நிறைந்திருக்கிற இறைவனாய் இருக்கிற இறைவன் சன்னிதானத்தில் இருந்து அம்பாளுடைய சன்னிதானத்தில் 5 சக்திகளை உள்ளடக்கிய ஆக்கல், அழித்தல், காத்தல், அருளல், கரைத்தல் என்ற 5 மிகச் சிறப்பாக சொல்லி சக்தி வாழ்க, பராசக்தி வாழ்க, ஆதிபராசக்தி வாழ்க என்று உமையம்மன் சன்னிதானத்திலே அந்த பரணி தீபத்தை ஏற்றி எல்லோருக்கும் பரணி தீபம் ஏற்றி வெற்றி கிடைக்க வேண்டும், விளங்கி நிற்க வேண்டும் என்று காட்டுகிற இல்லாத அற்புத நிகழ்வு இது. அதிகாலையில் நடந்தது. அதிகாலையில் நடந்த இந்த நிகழ்வு டிடி தமிழ் அற்புதமாய் நல்ல தீபத்தை இதோ அர்த்தநாரீஸ்வரர் அத்தனை தீபமாய் உயர்ந்திருக்கிறது என்பதற்கு அடையாளமாக இதோ மலையை சுற்றி வான வேடிக்கைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மண்ணிலே இருக்கிற எங்கள் மனம் வெடித்து சிதறுகிறது உன்னை நோக்குவதற்காக என்று ஆலயத்திலே அழகான அந்த மின்விளக்கு அலங்காரத்தோடு எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒளியேற்றுகிற இந்த அற்புத நிகழ்வை தொடர்ந்து ஆடிக்கொண்டிருக்கிறார் என்று ஞானிகளும் யோகிகளும் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நடன காட்சி இப்பொழுது தீப ஒளியில் கண்டு புரிந்து கொண்டிருக்கிறோம். தீப வெள்ளத்தில் நாம் மங்களமாக அந்த அருள் பாலித்துக் கொண்டிருக்கிற அந்த சிவபெருமானுடைய கருணை, அந்த நடனம், ஆடல் கலையே தேவன் தந்தது என்று சொல்வார்கள். அந்த ஆடல் கலையை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ரசிக பெருமக்களாக நாம் கூடி கண்கொள்ள